வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபயர் எஃபெக்டில் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. நான் யூஸ் பண்ணுற இந்த கைன்மாஸ்டரோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சல் லேப்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இதான் அந்த ஆப்பு. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. அந்த நியூ டெலிட் பண்ணதுக்கப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்களாக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களாக்கும் ஃப்ரம் கேலரின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நான் கீழே கொடுத்துருக்க இமேஜை டவுன்லோட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே நிறையா ரேஷியோ காமிக்கும். அதில் 3:2ன்ற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே டிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்களாக்க இமேஜ் ஆட் ஆயிரும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காக எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் ஃப்ரம் கேலரின்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதையும் 3:2 ரேஷியோலேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே டிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்களா இப்படி வந்துடும். இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணி சின்னதாக்கிக்கோங்க. இமேஜை லைட்டாக சின்னதாக்கிட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்களாக்கும் லாஸ்ட்டில் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்லேயும் 4 இது இருக்கும். அதை பிடிச்சி இமேஜ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் இந்த இதுக்கு மட்டும். இல்லாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்களாக்கும் டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்களாங்க. முன்னாடிலாம் ஒயிட் கலரில் மாறிடும். அதை பண்ணிவிட்டு மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டா ஆட்ஸ் ஷோ ஆகும். சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தீங்களாக்கும் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அல்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துடலாம். இப்போ கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எம்டி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் போய் ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு லேயரில் போய் மீடியாவில் போய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணக்காம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அதை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களாக்கா ஆஃபில் இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொஞ்சம் வீடியோ தள்ளி வந்தீங்களாக்கும் அது எதுன ஃபயர் எஃபெக்ட் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவனை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுற எப்படி பார்த்தீங்களாக்கும் அதை
வீடியோவை கிளிக் பண்ணிங்களாக்கும் ரைட் சைடில் ஒரு சிசர் ஐக்கான் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல வருமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க வீடியோவை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவை தொட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களாக்கும் க்ரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க ஆப்ஷனை லைட்டாக ஒரு 42 43 வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. மேலே இருக்க ஆப்ஷனை எங்கே வெள்ளையாக வருதோ அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரு 52 வச்சுக்கிறேன். ஓகே, 54 வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா கீழே ஒரு க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை மேலே ரெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் பண்ணுறீங்களாக்கும் மேலே பார்த்தீங்களாக்கும் இந்த பிளாக் கலராக மாறுற வரைக்கும் பண்ணுங்கள். க்ரீனை லைட்டாக குறைச்சிங்களாக்கும் இந்த க்ரீன் கலர் இல்லாமல் போயிடும். ப்ளூவை லைட்டாக கூட்டிக்கோங்க. ரொம்பவும் கூட்டிடாதீங்க. லைட்டாக கூட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இல்லாமல் பிளாக் கலர் மட்டும் தான் தெரியுது. அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மட்டும்தான் இருக்கும். பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இங்கேயும் டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயரில் போய் மீடியாவில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அதை எப்படி பார்த்தீங்கன்னாக்கும் ரைட் சைடில் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சிங்களாக்கும் அதுவே செட் ஆகிடும். அதை 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நல்லா தெரியும். இப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் ரியலாக தெரியுன்றதுக்காக லேயரில் போய்க்கலாம். போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்கோங்க. அதில் பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 2வது வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை லாஸ்ட்டில் இருக்க இந்த பெருசாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலரை பிளாக்கில் வச்சுக்கலாம். இங்கே மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கலர் நிறையா இருக்கும். அது பிளாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றியும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 30 அதை என்ன பண்ணிங்களாக்கும் அதை டச் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துங்க. பார்த்து சொன்ன மாதிரியாகும். கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைட்டாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிங்களாக்கும் கொஞ்சம் பிளாக்கில் மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது ஆட் பண்ணலாட்டியும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை 30 செகண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அவ்வளோதான் வீடியோ. சாங் எதுவும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சாங் எதுனா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட்னா அங்கேயும் வந்து இங்கே மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.